ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தை இன்றைக்கி 4K டிஜிட்டல் வடிவில் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு 150 ஸ்க்ரீன்ஸ் ஒரு 200 ஸ்க்ரீன்ஸ் வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இன்று இப்போ தான் இந்த திரைப்படத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 100வது திரைப்படம். தமிழ் சினிமா வரலாற்றில் 100வது திரைப்படம். யாரும் இவ்வளோ பெரிய சக்ஸஸை கொடுத்ததே இல்லை. இந்த திரைப்படம் 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் வெளியாகுது. கிட்டத்தட்ட ஒரு 34 வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் இப்போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியாகியிருக்கு. உண்மையிலே சொல்லப்போனால் இதனுடைய ஒர்க்கை அதாவது டிடிஎஸ் ஒர்க்கை அழகாகவே பண்ணியிருக்காங்க. நிறைய அந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த பாட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே டிஜிட்டல் வடிவில் பார்க்குறதுக்கு அன்றைக்கெலாம் டிடிஎஸ் மெத்தட் தேட்டர்ஸு கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1991 டிடிஎஸ் ஏசியே பெரும்பாலும் இருக்காது, குஷன் சீட்டு கூட பெரும்பாலும் இருக்காது பல திரையரங்களில். ஆனால் இன்றைக்கி பார்த்தா பல டெக்னாலஜி பல விஷயங்கள் வந்த பிறகு இந்த படத்தை டிஜிட்டல் தொழில்நுட்பம் ரிலீஸ் பண்ண விதத்தில் அழகாக அருமையாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை நிச்சயமாக இன்றைக்கி ஜென்ரேஷன் பீப்புளெலாம் போய்ட்டு பாருங்கள். விஜயகாந்த் எந்தளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்கார், விஜயகாந்த் எந்தளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கார். அது வேறு இல்லாமல் நம்ம இன்றைக்கி அழகாக கொண்டாடிட்டு இருக்கோம் பாருங்கள். ஒரு வில்லன், தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய வில்லன் மன்சூர் அலிகான் அறிமுகமான முதல் திரைப்படமே இந்த திரைப்படம் தான். அது மட்டும் இல்லைங்க, இந்த திரைப்படத்தில் ஒரு மல்டி ஸ்டாரர் படம் கூட சொல்லலாம். ஏன்னா சரத்குமார் இந்த படத்தில் ஒரு செகண்ட் லீடாக பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட முதல் ஒரு அரை மணி நேரம் சரத்குமார் கதை தான் அந்த படம் நகர்த்தி கொண்டே போகும். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் இந்த திரைப்படத்தில் கிட்டத்தட்ட 32வது நிமிஷத்தில் இந்த திரைப்படத்தில் அறிமுகமே ஆவார். அதே மாதிரி அவர் அறிமுகமாகிற அந்த காட்சி ரொம்ப ஒரு மாசான ஒரு கூஸ் பம்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு ஹீரோவோட இன்ட்ரோ மிகப்பெரிய கூஸ் பம்பாக கொண்டாடுறோமோ, அதே மாதிரி விஜயகாந்தோடைய இன்ட்ரோ வரிசையில் கேப்டன் பிரபாகரனுடைய இன்ட்ரோ கூட விஜயகாந்துக்கு ஒரு கூஸ் பம்பாக இருந்திருக்கு அன்றைக்கி ரசிகர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் போனால், இந்த திரைப்படம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோ இல்லை குடும்ப கதையை மையப்படுத்தியோ இல்லை குழந்தைகளை மையப்படுத்தியோ எடுத்த கதையே கிடையாதுங்க. சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே ஒரு சந்தன மரங்களை கடத்தி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டான்னு கூட சொல்லலாம். அந்த டானை எப்படியாச்சும் அரசுகிட்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்புக்காக பதவி அந்த ஏரியாவுக்கு வாங்கிட்டு போகிறது தான் சரத்குமார். அவர் யதார்த்தமான அவர் ஒரு விஷயத்தால் வில்லன்களால் கொலை பண்ணுறார். அந்த இடத்துக்கு விஜயகாந்த் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனார். அவரை மீட்டு கொண்டு அரசாங்கத்தை ஒப்படைத்தாரா இல்லையா, இந்த பின்னணியில் என்னென்ன கதை இருக்குது, அரசியல்வாதி யார் யார் இவர் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அழகாக அற்புதமாக. இன்னும் சொல்லப்போனால் இந்த திரைப்படத்தோட முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வசனங்கள் அவ்வளோ அழகாக லியாகத் அலிகான் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்காக வசனம் எழுதியிருப்பார். ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கும் குறிப்பாக அவ்வளோ அழகாக வசனங்களை எழுதி வச்சுருப்பார் இந்த படத்தோடைய வசனகர்த்தா. முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் இந்த படத்தோடைய இசை இசைஞானி இளையராஜா. பெரும்பாலும் இசைஞானி இளையராஜா படங்களில் பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 4 பாட்டாச்சும் இருக்கும். ஒரு படத்தில் இளையராஜா இசையமைச்ச எல்லா படங்களையும் எடுத்து பாருங்களா, குறைந்தபட்சம் ஒரு 4 பாடல்களாச்சும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் மொத்தமே 2 பாட்டு தான். ஓப்பனிங்கில் ஒரு சாங், கிளைமேக்ஸில் ஒரு சாங், மொத்தமே 2 பாட்டு தான். நடுவில் பாட்டே கிடையாது இந்த படத்தில். அதே மாதிரி இளையராஜா அவர்கள் பிஜிஎம்மில் கலக்கியிருப்பார். வில்லனை காட்டும்போது மன்சூர் அலிகானை காட்டும்போது ஒரு பிஜிஎம்மும், கேப்டன் விஜயகாந்தை காட்டும்போது ஒரு பிஜிஎம்மும், இது எல்லாமே படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம இன்றைக்கி நீலாம்பரின்ற படையப்பால எந்த அளவுக்கு நம்ம ஃபேமஸாக கொண்டாடுறோமோ அதுக்கெல்லாம் மூல விதை, அதாவது மூல காரணமே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தான். ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் மேடம் முதலாக தோற்றமளித்த திரைப்படம். அதாவது அவங்க மூஞ்சியை எக்ஸ்ப்ளோஸ் பண்ண, அதாவது அவங்களுடைய முகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண படமே இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆட்டமா தேரோட்டமா பாட்டில் அந்த அளவுக்கு நடனம் ஆடியிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லப்போனால், தமிழ்நாட்டில் எந்த முடுக்கில் அந்த லைட் மியூசிக்ஸ்னு சொல்லுவாங்க, நைட்டில் திருவிழாவில் லைட் மியூசிக், இல்லை ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் லைட் மியூசிக் நடக்கும்போது இந்த ஆட்டமோ தேரோட்டமாக அந்த பாட்டில் பாடாத லைட் மியூசிக்கே இருக்காது. அந்த அளவுக்கு இந்த பாட்டு அவ்வளோ ஃபேமஸாச்சு. இன்னமும் அந்த லைட் மியூசிக்கில் இந்த பாடல்கள் பாடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான பாட்டு தான் இந்த படத்தில் உள்ள இந்த ஆட்டமா தேரோட்டமா. இன்னொரு பெரிய மேஜர் ப்ளஸ் என்னென்னா, இந்த படத்துடைய படக்காட்சி அமைப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சாலக்குடி இந்த மாதிரி கேரளா பார்டர்களில் இந்த படம் படமாக்கியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி மலைகள் எல்லாம் போய்ட்டு இவ்வளோ தூரம் படப்பிடிப்பு எடுத்ததில் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பல டெக்னாலஜிகள் வளர்ந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் பார்த்தா ஒரு கேமரா இன்னொரு கேமரா தான் போட்டு எடுக்க முடியும். இன்றைக்கி மாதிரி சிஜிஓ இல்லை ஏஏ ஒர்க் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இன்றைக்கி கிடையவே கிடையாது. அப்போல்லாம் கேமரா ஒர்க் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்கே செல்வமணி அவர்களுடைய இயக்கம். உண்மையாக சொல்லப்போனால் இந்த மாதிரிலாம் ஒரு கதை எடுக்கிறதுக்கு உண்மையாக தில்லு வேணுங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு சாதாரண கட்டத்தில் அவ்வளோ போராட்டம், அவ்வளோ ஆர்ப்பாட்டம், அவ்வளோ மாதிரி
விஷயங்களை என்னென்னோ நடக்குது. ஆனால் ஆர்கே செல்வமணி அவர்கள் இந்த ஒரு கதையை வந்து திறன்பட கையாண்டிருக்காரு. அதுவும் ஒரு விஜயகாந்த் போன்ற மாஸ் ஹீரோ வச்சு திறன்பட கையாண்டிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 100வது படம் சார், எனக்கு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் கொடுங்க சார், என்ன சார் நீங்கள் வந்து சந்தன மரம் கடத்துகிற ஒரு நபரை போய் கண்டுபிடிக்கிற மாதிரி கதையை கொடுக்கீங்களே, இது 100 படம் வச்சா சார் எனக்கு அப்படின்லாம் வந்து விஜயகாந்த் அண்ணன் யோசிக்கவே இல்லை பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து இயல்பாக வந்து இந்த படத்தை ஓகே பண்ணதில் ஆர்கே செல்வமணி அவர்களோட பாராட்டலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு ஹீரோ 100 படம் வந்து இந்த மாதிரி படத்துக்கு ஒத்துப்பாங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அனைத்து மக்களையும் கவரக்கூடிய ஒரு படமாக இருக்கணும் தான் யோசிப்பாங்களே தவிர, ஒரு ஆக்ஷன் கலந்து ஒரு காட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு அதிகாரியை போய்ட்டு கடத்துட்டு வர ஒரு சந்தன மரம் கடத்தின போய்ட்டு கொண்டு வந்து கொடுக்குற கதை சார், இதான் சார் உங்களுக்கு 100 படம்னு சொன்னால் யாராச்சும் ஒத்துப்பாங்களா? இந்த ஹீரோ வச்சும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை தேடி கண்டுபிடிச்சி அவர் ஒத்துக்க வச்சுருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து பெடக்கெட்டு நடிச்சிருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய சண்டை காட்சிகள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். முதல்ல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ஃபைட் சீன் வரும். சரத்குமார் அவர் தங்கச்சியை வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வச்சுருப்பாங்க. அந்த ஃபைட் சீனை பாருங்கள், பேக் கிக்கு அந்த மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ரிஸ்க். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா உலகத்தில் எத்தனையோ நடிகர்கள் வந்தால் கூட விஜயகாந்த் மாதிரி ஃபைட் பண்ணக்கூடிய நடிகர்கள் யாருமே கிடையாது. அதுக்கு அடுத்து சொல்லப்போனால் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சொல்லலாம். ஸோ இவங்கள மாதிரி வந்து ஃபைட் சீன்ஸ் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் சார். ஒரு காலகட்டத்தில் ஒரு 2000க்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் சண்டை காட்சி இருக்கா, எத்தனை ஃபைட் இருக்குது இந்த படத்தில், எத்தனை பாட்டு இருக்குது, இப்படி தான் கேட்டே போவாங்க. அந்த டைம்லலாம் ஃபைட்லன்னா அந்த படம் பெரும்பாலும் ரசிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம்லாம் இருந்தது தமிழ் சினிமா உலகத்தில். ஏன்னா ஒரு கேப்டன் படத்தில் 5 ஃபைட் இருக்காண்டா, வாடா போகலாம், அப்படிலாம் போனவங்க தான் அதிகம். அந்த மாதிரிலாம் விஜயகாந்த் படம்னா ஃபைட் சீன்ஸுக்காகவே போவாங்க. ஒரு படம் தான் ஒரு 4 பாட்டு இருக்குது அந்த படத்தில், 5 ஃபைட் இருக்குடா. ஏன்னா நானே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த படத்தில் ஃபைட் இருக்கா, எத்தனை ஃபைட் இருக்குது, 5 ஃபைட் இருக்குது, அப்போ நம்ம போகலாம் வா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்தோம் அந்த காலகட்டத்தில். ஏன்னா அந்த மாதிரி வந்து வெறும் சண்டை காட்சிகளுக்காகவே ஓடின படங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. அதில் முக்கியமாக இந்த படங்கள்லாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு சண்டை காட்சிகளில் பிரம்மி போட்டிருப்பார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஆகஸ்ட் 25 பிறந்தநாள், அதை முன்னிட்டு தான் இந்த திரைப்படம் வந்து ஒரு 3 நாட்கள் முன்னாடியே இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. நிறைய திரையரங்கள் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகவும் ஆயிருக்கு. இன்னும் காட்சிகள் திரையிடப்பட்டு வருகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் வந்து நிறைய பேர் கேட்டாங்க சார் கூலிக்கு ஆபத்து அப்படின்னா. கூலிக்கெல்லாம் ஒரு ஆபத்து இல்லைங்க. கூலி மட்டும் தனியாக ஓடிக்கிட்டு இருக்குது, இது மட்டும் தனியாக ஓடிட்டுருக்கு. அந்த அளவுக்குலாம் வந்து கூலியோட ஸ்க்ரீன்ஸை பிடிச்சி இந்த படத்தை எதுவும் பண்ணல. எல்லா திரைங்களும் 2 ஷோ 3 ஷோ, சில திரைங்களில் 4 ஷோ 5 ஷோலாம் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. ஏன்னா கூலி ஆல்ரெடி 8 நாள் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ண முதல் நாள் தியேட்டரே எல்லா நாளும் ஓடுப்பான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் எந்த படமும் இங்கே ஓடாது. அன்றைக்கி ஆடியன்ஸ் அதிகமாக இருந்தாங்க, அதனால் அதிக ஸ்க்ரீன்ஸில் போட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்ததுக்கு பிறகு வந்து ஸ்க்ரீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா படங்களுக்குமே வர ஈவனான ஒரு விஷயம்தான். அந்த வகையில் பார்க்கும்போது கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து நிச்சயமாக இந்த புதிய டிஜிட்டல் வடிவத்தில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அதை பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. பிக்சரேஷனும் இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. நிச்சயமாக போய்ட்டு நீங்கள் இந்த கேப்டன் பிரபாகரன் படத்தை திரையரங்களை போய்ட்டு கண்டு மகிழுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அந்த காலத்தில் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த நபர்கள் யாருமே இந்த படத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. தயவுசெய்து போய் பாருங்கள். ஏன்னா அந்த காலத்தில் எப்படி படம் எடுத்திருக்காங்க, எப்படா இதெல்லாம் படமாக்கியிருப்பாங்கன்னு உங்களையே பிரமிப்பு ஊட்ட வைக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சரித்திரம் படைத்த திரைப்படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் இதை நான் பல இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். சென்னை காசி திரையரங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ 1991 அந்த ஏப்ரல் 14 1991 1992 பொங்கல் வரைக்கும் இந்த படம் மட்டும்தான் ஓடிச்சு. அந்த ஒரு வருடம் கிட்டத்தட்ட இந்த ஒரு படம் மட்டுமே 4 காட்சிகள் ஓடி அந்த திரையரங்கில் கிட்டத்தட்ட 275 நாட்கள் ஓடி சாதனை புரிஞ்ச ஒரே திரைப்படம். தமிழகத்தில் ஒட்டுமொத்த சினிமா வரலாறுலேயே ஒரு தேட்டரில் ஒரு வருஷம் 4 ஷோ ஓடின ஒரே திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் மட்டும் தான். வேறு எந்த தேட்டர்லேயும் அந்த தேட்டரு அந்த வருஷம் ஃபுல்லாகவே அந்த ஒரு போஸ்டர் தான் இருக்கும் அந்த தேட்டரில். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடந்ததே இல்லை. ஏன்னா அடுத்து 200 நாளுக்கு அப்புறம் 3 காட்சிகள் மாற்றுவாங்க, இல்லை ஒரு 250 நாளுக்கு அப்புறம் ஒரு காட்சியாக போடுவாங்க. ஆனால் கேப்டன் பிரபாகரன் அப்படி பண்ணவே இல்லை. 4 காட்சியும் 275 நாள் அந்த வருடம் முழுக்க சென்னை காசி திரையரங்கில் ஓடி சாதனை பெற்ற ஒரு மெகா ஹிட் திரைப்படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் சாதனை படைத்த திரைப்படம் இல்லை, சரித்திரம் படைத்த திரைப்படம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.